ஹலோ எவ்ரிவன், கொக்கோ மிட்டாய் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். செவக்க வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா தோல் உறிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த வேர்க்கடலையில் முடிஞ்ச அளவுக்கு தோல் நீக்கி இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அதே மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டின வெள்ளச்சாரை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வரணும். தண்ணியில் விட்டு கையில் எடுத்து பார்க்கும்போது கிறிஸ்டல் மாதிரி உடையணும். இதுதான் அதோட பதம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேகமாக மிக்ஸ் பண்ணிடணும் கைவிடாமல், ஏன்னா அது டக்குன்னு இறுகிரும். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம், அதில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன்லேயும் நெய் தடவிட்டு கைவிடாமல் டக்குன்னு நல்லா சமப்படுத்திடுங்க, இல்லைனா இறுகிரும். சூடாக இருக்கும் போதே ரஃப்பாக பீஸ் போட்டு வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும். நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா எடுத்து பீஸ் போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஷேப்புக்கே உடைச்சோம்னா நமக்கு க்யூபாக கிடச்சிரும். அவ்வளோதாங்க, 90s கிட்ஸோட ஃபேவரட் கொக்கோ மிட்டாய் ரெடி. ஓகேங்க, நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.